ஹலோ கைஸ், வெல்கம் டு SM மைண்ட் வைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, இது கிட்டத்தட்ட அப்பா லேப்டாப்போட ரீசெட் பண்ணக்கூடிய வீடியோ தான். ஆனால் அது ரொம்ப இருக்காது, ஜஸ்ட் ஒரு ப்ரோமோ மாதிரி இந்த வீடியோ இருக்கும். இந்த வீடியோ ஏன் அவ்வளோ எமர்ஜென்சியாக எடுத்து நாங்கள் போறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டுட்டாரு, ப்ரோ அவர் கவர்மெண்ட் லேப்டாப்போட ரீசெட் பண்ணுற வீடியோ கொஞ்சம் சீக்கிரமா போடுங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, நாங்கள் சப்ஸ்கிரைபர் ப்ரோ, அதை ப்ளீஸ் ப்ரோ அப்படி கொஞ்சம் கெஞ்சி கேட்டார். கெஞ்சி கேட்டா ஒரு ரீசெண்டாக சூப்பராக கேட்டார். அவர் கேட்டது அவரோட கமாண்டை நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் போகிறோம். நாங்கள் அவர்கிட்ட பட் நாங்கள் அவர்கிட்ட ரிப்ளை பண்ணியிருந்தோம், ப்ரோ எடிட்டிங் போயிட்டு இருக்கு ப்ரோ, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது, பட் ஆனால் நாங்கள் கரெக்டாக நாங்கள் பண்ணி போடுறோம் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அவரோட துரதிருஷ்டமா இல்லை எங்கள் துரதிருஷ்டமான்னு தெரியல, வீடியோவில் ஒரு சில கிளிப்ஸே காணும். என்ன ஆச்சுன்னு தெரியல, மொபைலில் எடுத்து முடிச்ச ஒரு சில கிளிப்ஸு. ஸோ நாங்கள் தேடி எடுத்து எடிட் பண்ணி போகிறது கொஞ்சம் லேட்டாக, அட்லீஸ்ட் ஏதாவது சண்டே வரலாம், இல்லாட்டி நெக்ஸ்ட் வீக் மண்டே தான் மக்களே வரும். நாங்கள் அதுக்காக ரொம்ப சாரி நான் சொல்லிக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம ரீசெட் பண்ணக்கூடிய ஒரு மேலட்டமான வீடியோ தான் இது மக்களே. நம்ம ப்ரோ கேட்டார். அது இல்லாமல் அவர் ஒரு யூடியூபர், நம்மளை விட 2.5 lakh சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய யூடியூபர் கிட்டலாம் அந்த வீடியோஸ் ரீச் ஆகுமா நினச்சி கூட நான் பார்க்கல. எங்களோட வீடியோஸ்லாம் அவர் ஒரு சூப்பராக கேட்டார். அவர் கமெண்ட்ஸில் நாங்கள் போட்டிருப்போம், அவர் எப்படி அவர் கேட்டிருக்காண்டு. ஸோ நீங்கள் நம்ம அவருக்காண்டி தான் இந்த வீடியோ எடுத்து போடுறோம் ப்ரோ. இந்த வீடியோ உங்களுக்காண்டி தான் நாங்கள் எடுத்து நாங்கள் போடுறதே, நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ப்ரோ. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஒரு பேசிக்காக ரீசெட் பண்ணுறது எப்படி நம்ம மேலோட்டமாக போட்டிருப்போம். இதெல்லாம் வேணாமா, நம்ம டேட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மக்களே, இன்ட்ரோல பார்த்துருப்பீங்க இது என்ன பர்பஸ் ஆன ஷார்ட்ஸ். ஸோ அதான் மக்களே, ஸோ நீங்கள் லேப்டாப்பில் நாங்கள் சொல்கிறோம், ஆனால் லேப்டாப்போட ஸ்க்ரீன் ரெக்கார்டு மேலே ஓடிக்கிட்டு இருக்கும், ஹெட்டுக்கு மேலே ஓடிக்கிட்டு இருக்கும் லேப்டாப்போட ஸ்க்ரீன் ரெக்கார்டு. நாங்கள் கையில் வச்சு எப்படி பண்ணுறது, இதே கிளிப்பு தான் மேலே உங்களுக்கு வரும் மக்களே, நீங்கள் கவலையப்பட வேண்டாம். ஸோ முதல்ல வெயிட் பண்ணுங்கள், லேப்டாப் முதல்ல நான் எடுத்துக்கிறேன், அப்பா லேப்டாப்பு. ஸோ இதான் மக்களே நம்ம அப்பா கொடுத்த லேப்டாப்பு. ஸோ இதை ஓப்பன் பண்ணுறதும் ஒவ்வொரு நிமிஷமும் பதட்டமாக இருக்கும் மக்களே, போய் தொலைஞ்சிருமான்னுட்டு. பாஸ்டர் வேற பொண்ணுமா வந்துருச்சு. ஸோ நம்ம அப்பா லேப்டாப் வந்து விட்டது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒன்றும் இல்லை மக்களே, நீங்கள் உங்கள் லேப்டாப்போடைய விண்டோஸ் அந்த சைடில் ஐக்கானுக்கு கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கு முக்கியமாக லேப்டாப்பை சார்ஜிங்கே கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும் மக்களே. ஸோ செட்டிங்ஸில் போயிட்டு மேலே சர்ச் பாரில் போயிட்டு ரீசெட் அப்படின்னு மட்டும் அடிங்க. நீங்கள் ரீசெட்னு ஆரின்னு போட்டாலே வந்துடும். அடித்தோடனே கீழே கொஞ்சம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ராப்ளம் யூஸ் விண்டோஸ் அப்டேட்டு, அது கீழே பார்த்தா ரீசெட் திஸ் பிசி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க மக்களே. ரீசெட் தி பிசிக்கு ரீஸ்டார்ட் நவுன் இருக்கும், ரீஸ்டார்ட் கொடுத்துருவீங்க. ரீஸ்டார்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மல் லேப்டாப் ரீஸ்டார்ட் பண்ணுறது தான். இந்த ரீசெட் பிசியை கிளிக் பண்ண உடனே ரெண்டு விஷயம் கேட்கும், கீப் மை ஃபைல், ரிமூவ் எவ்ரி திங்ட்டு. கண்டிப்பாக அந்த லாங் வீடியோ பாருங்க, நான் அதில் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக நாங்கள் சொல்லியிருப்போம். அதை பார்த்து நீங்கள் மெயினாக கிளியர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ உங்களை விடைபெறுவது உங்கள் SM மைண்ட் வாய்ஸ்.